எங்கே போனாலுமே தெரிஞ்ச இடத்துல எனக்கு சாப்பாடு ஃப்ரீ, ரூம் ஃப்ரீ. இனிமேல் எனக்கு எதுக்கு போனோம்? அப்படிதான் பேசுறேன் என் மனைவிட்டு கூட. சோறும் கிடைக்குது, ரூமும் கிடைக்குது, காரும் கொடுத்து உதவி பண்ணுறாங்க. இனிமேல் எதுக்கு எனக்கு போனோம்? அந்த இந்த வாழ்க்கையை எல்லாருக்கும் கொடுத்துட்டு எப்படி நான் ஜெயிச்சு இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்தேன்னா, பொய் பேசக்கூடாது, நன்றி மறக்கூடாது. என்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். அது ஒன்று தான், வேற எந்த இதுவுமே அதுக்கு ரிவேர்ஸ் ஆகிடுவேன். வாழ்க்கையில் மிக தூய்மையான உள்ளங்கள், மேலே சோப்பு சாம்பு போட்டு குளிச்சுக்கலாம். உள்ளங்கள் எப்படி குளிப்பாட்ட முடியும்? தூய்மையாக வச்சுக்க முடியும். எண்ணத்தால தான் முடியும், உண்மையால தான் முடியும். உதவுனவங்களுக்கு நன்றியாகவும், நம்மளுக்கு வாழ்க்கை வழிகாட்டினவங்களுக்கு உருவாகவும், பெத்த தாய் தந்தைய தெய்வமாகவும், மற்ற தெய்வம்லாம் அப்புறம் தான். என்னை பொறுத்தவரை எந்த பணிக்காக வந்திருக்கோம், நம்மளோட லட்சியம் என்ன? இந்த பேனலில் போட்டா ஏறதுக்கு எத்தனை பாடுபட்டிருக்கு, எத்தனை வடுவுகளை என் உடம்பு சந்திச்சிருக்கு. வடுவு இல்லாத இடமே இல்லை. இந்த இடத்துல இருந்து எனக்கு தீக்காயங்கள் பணிக்குள்ள நிற்கொண்டிருந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு என் பாதங்கள் எல்லாம் தீக்காயங்கள் இருக்கு. நான் சைக்கிள் இருந்து தூக்கம் தாங்க முடியாமல் நைட்டு 1 மணிக்கு தண்ணி விட்டுட்டு 5 மணிக்கு தக்காளி கடைக்கு போகணும்.